ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆனியன் வெஜ் ரைஸ். இது தாங்க நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இது ஹோட்டல் ஸ்டைலில் நாங்கள் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஆனியன் பெரிய வெங்காயம் எடுத்து ரெடிமேடு மிக்ஸ் சில்லி பொடி இருக்குது இல்லைங்களா, அதுதான் நாங்கள் எடுத்திருக்கோம். இது போட்டு கலந்துக்கலாங்க. லைட்டாக தண்ணி தெளித்து கலந்து வர ட்ரையாக வச்சுக்கணுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி கலந்தோம் அப்படின்னா இது எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ட்ரையாக கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். சாப்பாடு பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆற வச்சுருக்கலாம். ஃபேன் காற்றுல ஆற வச்சிட்டோம். இதுக்கு பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சி வந்தது. இப்போ வெங்காயம் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் பார்த்திங்கன்னா இது சில்லி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், வரமிளகாய்த்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, தூள் உப்பு எடுத்துருக்குறோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அஜினா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. அஜினா போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் கொடுக்குங்க. ஹோட்டலில் எந்த அளவுக்கு நம்ம ரைஸ் சாப்பிட்றோம் அந்த டேஸ்ட் இருக்குமே, அதே அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அஜினா சேர்த்துக்கலாங்க. இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதே கடாயிலே நம்ம பார்த்திங்கன்னா ரைஸ் போட ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பெரிய வெங்காயம் 1/2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா பார்த்திங்க அப்படின்னா 1 பச்சை மிளகா போட்டு இதிலே நல்லா ட்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு சாஸ் பார்த்திங்க அப்படின்னா சோயா சாஸ், சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், இது 3 தாங்க தேவைப்படும். நாங்கள் அடிக்கடி ரைஸ் போடுறோங்கிறதுனால நாங்கள் பாட்டிலில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாய் என்கிட்ட இப்போ இல்லைங்க. குடமிளகாய் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் இது 3 இதிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஃப்ரைன்னா பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு தான் இது வேகணும். ரொம்ப நேரம் வெந்துடக்கூடாது காய்கறி எல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா சில்லி சாஸ் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். டமேட்டோ சாஸ் 1/4 ஸ்பூனு. பார்த்திங்கன்னா அரை வேக்காடு அளவுக்கு நல்லா வணங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலா போட்டுக்கலாங்க. நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா 6 பேர் அளவு சாப்பிட்ற அளவுக்கு போட்டது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மசாலா அதிகமாக போட்டிருக்கோம். இல்லைன்னா நீங்கள் 3 பேர்த்துக்கு மட்டும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா 1/4 ஸ்பூன் நீங்கள் மசாலா தூள் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ சாப்பாடு ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சாப்பாடும் இதிலே போட்டு கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப ட்ரையாக ஆகிடக்கூடாதுங்க. அப்பப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கிளறி விட்டுக்கலாங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆனியனும் போட்டு கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்த பட்சத்தில் ஒரு துளி உப்பு போட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா சோயா சாஸ் கொஞ்சமாங்க 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக ஊற்றணும். இப்போ லைட்டாக ஆனியன் பொரிச்சோம் இல்லைங்களா, அந்த ஆயில் கொஞ்சமாக இருக்குது, அந்த எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருந்தால் ரைஸ் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.